ஒரு அழகான கிராமத்துல ஒரு எளிமையான விவசாயி வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் ஒரு குடிசை வீட்டுல வசிச்சார். அந்த வீட்டுக்கு பக்கத்துல அழகான மரங்கள் நிறைய இருந்துச்சு. தினமும் காலையில அவர் பறவைகளுக்கு சிறு தானியங்களை உணவா போட்டார். பறவைகளும் அதை சாப்பிட்டுட்டு போச்சுங்க. இத அவரு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாரு. அப்புறம் அவரு தன்னோட பசுமையான வயலுக்கு போய் அங்க இருக்கிற வேலைகளை செய்தார். சில நாட்கள்ல அவர் அறுவடை செஞ்சு அந்த பொருட்களை சந்தையில வித்துட்டு கிடைச்ச பணத்தை பத்திரமா ஒரு பானையில போட்டு வச்சார். ஒரு நாள் அவர் தனது அன்றாட வேலைகளை செய்ய வயலுக்கு சென்றார். அப்போது அருகில் இருந்த வனப்பகுதியிலிருந்து சில குரங்குகள் விவசாயியின் வீட்டின் அருகில் வந்தன. மரத்துக்கு மரம் தாவி வந்த குரங்குகள் விவசாயி அங்கு இருக்கிறாரா என்று நோட்டமிட்டன. விவசாயி அங்கு இல்லை என்று தெரிந்ததும் அவை வீட்டினுள்ளே சென்றன. அங்கே தனக்கு ஏதாவது உணவுப் பொருள் கிடைக்குமா என்று குரங்குகள் தேடின. சில பழங்கள் கிடைத்தன, சில உணவுப் பொருட்களும் கிடைத்தன. ஒரு குரங்கு பானையை தேடி பார்த்தது. அங்கே பணப்பை இருந்தது. குரங்கு அதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் அந்த பணப்பையையும் எடுத்துக்கொண்டது. அனைத்து குரங்குகளும் பழங்கள், உணவுகள், பணப்பையுடன் மரத்திலேறி அமர்ந்து அனைத்து உணவுப் பொருட்களையும் சாப்பிட்டு மகிழ்ந்தன. பிறகு பணப்பையை திறந்து பார்த்த ஒரு குரங்கு அதில் உணவுப் பொருள் எதுவும் இல்லை என்று தெரிந்ததும் அந்த பணப்பையை அங்கேயே வைத்துவிட்டு அனைத்து குரங்குகளும் சென்றுவிட்டன. வீடு திரும்பிய விவசாயி பானையில் இருந்த பணப்பையை காணாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அவர் மிகவும் வருத்தமடைந்தார். அழுதழுது மனவேதனையில் இருந்தார். மறுநாள் காலையில் விவசாயி பறவைகளுக்கு தானியங்களை தூவினார். பறவைகள் அதை சாப்பிட்டு கொண்டிருந்த போது ஒரு பறவைக்கு விவசாயியின் வருத்தம் புரிந்தது. உடனே அது மரத்திலிருந்த பணப்பையை தள்ளியது. பணப்பை கீழே விழுந்ததும் விவசாயி அதை எடுத்து பார்த்தார். பணம் பத்திரமாக இருப்பதைக் கண்டு அவர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். தன்னுடைய உழைப்பு வீணாகவில்லை என்று உணர்ந்தார். அதன் பிறகு அவர் பறவைகளுக்கு உணவளிப்பதை தொடர்ந்தார். மேலும் அவர் அவற்றின் நட்பை இன்னும் அதிகமாக மதித்தார். இந்த கதையின் நீதி என்னவென்றால், நாம் அனைத்து உயிர்களிடமும் அன்புடனும் கருணையுடனும் நடந்து கொண்டால் இறுதியில் நன்மையே நடக்கும் என்பதாகும். நன்றி.